வாவ் என்னை என்ன சாப்பிட வேண்டும் என்று ஏற்கனவே தெரியும். இதோ என் விருப்பம். பிடி, அது ஏற்கனவே அதன் வழியில் உள்ளது. பார்ப்போம். இது ஒரு பர்கர். வாவ், அப்படிதான். எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். தயவு செய்து சமைக்க தொடங்குங்கள். சரி சரி சரி, முதலில் பேன்ஸ் தொடங்குவோம். அவை மோசமாக இருக்கின்றன. நான் அவற்றை குப்பையில் போட வேண்டும். நான் பேன்ஸை சிறப்பாக செய்ய முடியும், ஏனெனில் எனக்கு சரியான சமையல் முறை உள்ளது. பலகையை மாவு தூவல். கொஞ்சம் மிருதுவான மாவை எடுக்கிறேன். அதை 2 பாதிகளாக வெட்ட வேண்டும். அடுத்தது இளஞ்சிவப்பு நிறங்கள். நல்லா இருக்கு. ஒவ்வொரு பொண்ணும் இதை விரும்புவாள். பாருங்கள், பேன்ஸ் இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக உள்ளன. பாட்டி, உண்மையிலேயே ஆம், என்னை தொந்தரவு செய்யாதே பாட்டி. அதை ஓவனில் வைக்கிறேன். இதற்கிடையில் நான் ஒரு கட்லெட் செய்வேன். ஒரு மாமிச துண்டை எடுத்து வறுவலுக்கு வைக்கிறேன். கட்லெட்டை 2 பக்கமும் வறுக்கிறேன். சில மிளகாய் எடுத்து அதில் சுவையூட்டுகிறேன். சரி, பேன்ஸ் நேரம். அதை அடுப்பில் இருந்து எடுத்து 2 பாதிகளாக வெட்டி ஒரு பர்கரை சேர்க்கிறேன். அதை பாருங்கள். இல்லை, சீஸ். நான் ஊதா சீஸை பயன்படுத்த விரும்புகிறேன். இப்போது அதை ஒரு பர்னர் மூலம் உருக்குகிறேன். இது சாப்பா. சில தக்காளி, வெங்காயம், லெட்டூஸ் மற்றும் எல்லாவற்றையும் ஃபன்னால் மூடுகிறேன். என்ன சொல்றாய்? அப்படியா? கைதட்டல்களுக்கு அவசியமில்லை. நான் உலகின் சிறந்த சமையல்காரன் என்பதை நான் அறிவேன். ஆனால் அதுவே போதுமானதல்ல. ஒரு குச்சியை நுழைக்கிறேன். இப்போது சீஸ் சாஸ் ஒரு வட்ட வடிவில் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இதுவே அது. அடுத்தவர் யார்? ஓ, நான் போகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு சிறப்பு பர்கர் இயந்திரம் தேவை. அது அங்கே இருக்கிறது. வாவ், சரியானது. அது என்ன? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். இதோ ஒரு உறைந்த கட்லெட். முடிஞ்சது. அது மிகவும் வேகமாக இருந்தது. அடுத்தது என் பான். சில சீஸ், ஒரு கட்லெட், சில முட்டைகள், மேலும் மேலே ஒரு பான். நண்பர்களே, பாருங்கள், இது சிறப்பாக இருக்கிறது. நான் மிகவும் நன்றாக செய்தேன். ஓ பாபி, நான் இதை ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். நான் ஜங்க் உணவுக்கு எதிராக இருக்கிறேன். நீயும் பாபி அதை சாப்பிட முடியாது. நான் ஆரோக்கியமான பொருட்களிலிருந்து சமைப்பேன். இது வைட்டமின்களில் செறிந்துள்ளது. ஆஹா, காய்கறிகள். நான் அவற்றை விரும்புகிறேன். முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், தக்காளி, மிளகாய் எடுத்து ஓய்லா. சுவையானது, முக்கியமாக ஆரோக்கியமான பர்கர். உங்கள் உணவை அனுபவிக்கவும். வாவ், இதை பிங்க் நிறத்துடன் தொடங்கலாம். மோல்டை உயர்த்துகிறேன். வாவ், சீஸ் எல்லா இடத்திலும் பாய்கிறது. இதை முயற்சி செய்வோம். ஏய், இது வெங்காயம். அருவருப்பாக இருக்கிறது. இதுவை பற்றி என்ன? ஒரு காய்கறி பர்கரா? சரி, அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அதை முயற்சி செய்து பார்ப்போம். ஐயோ, அருவருப்பு. நானும் அதை சாப்பிட மாட்டேன். இங்கே என்ன இருக்கிறது? இந்த பர்கர் அருமையாக மணக்கிறது. ஒரு கடி எடுக்கிறேன். அதுதான் நான் விரும்பியது. வெற்றியாளர் இதுதான், பாபி. இப்போது எனக்காக ஒரு கேக் செய்ய வேண்டும். தயவு செய்து. மிகவும் சரி அன்பே.
நான் எங்க தொடங்க வேண்டும்? இதய வடிவங்கள் சிறப்பு குளிரூட்டும் ஸ்ப்ரே உதவியுடன் அதை உறைய வைக்க போகிறேன். அதை குளிர்வித்து வெளியே எடுக்கிறேன். ஓ, நமக்கு அழகான இதயங்கள் கிடைத்து விட்டது. அவற்றை ஒரு தட்டில் வைக்கிறேன். இப்போது தண்ணீர் மற்றும் ஜெலட்டின் எடுத்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நமக்கு சிறந்த ஜெல்லி கலவை கிடைத்து விட்டது. அடுத்ததாக நான் அதை ஒரு வட்ட வடிவத்தில் ஊற்றுகிறேன். இந்த நிறத்தை பாருங்கள். தேசி மேல் பகுதியை இதய வடிவங்களால் அலங்கரிக்கிறோம். மேலும் ஜெல்லி. இதை பலமுறை மீண்டும் செய்கிறோம். மற்றும் இதுவே இறுதி அடுக்கு. ஓ, நிறுத்து. நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். சரி, அதை திருப்பி விடுகிறேன். பார்ப்போம் என்ன நடந்தது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. ஹே, உங்களுக்கு என்ன தோணுகிறது? ஓ, பாபி, அது ருசியாக இருக்கிறது போல. காத்திரு, நான் சிந்திக்க வேண்டும். ஒரு முள்ளம்பன்றி அப்படிப்பட்ட கேக் ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன். அது ஒரு சிறந்த யோசனை. தொடங்குவோம். அடுக்கு அடுக்காக கேக் மற்றும் கிரீம். சிறப்பு. இப்போது எனக்கு சாக்லேட் கிரீம் வேண்டும். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஒரு ஸ்பேடுலா பயன்படுத்தி அதை முழுவதும் பரப்புகிறேன். அதிக சாக்லேட் நிச்சயமாக நல்லது. அடுத்தது என்ன? என் பையில் பார்ப்பேன். ஐயோ, ஒரு துர்நாற்றம் வரும் சாக். என் பிடித்த பொம்மை. அது குளிர்ச்சியாக இருக்கிறது. இல்ல, இனிப்புகள் இல்ல. அது இருக்க முடியாது. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி, வேலைக்கு போகலாம். இந்த கேக்கை அலங்கரிக்க சாக்லேட் குச்சிகள் சிறந்தவை. இப்போது ஒரு கம்மி வாய் இருக்கும். மேலும் நமக்கு ஜெல்லி கண்கள் தேவை. எல்லாம் தயார். பாட்டி, என் கேக்கை மதிப்பீடு செய்யுங்கள். ஓ, அது பயங்கரமா இருக்கிறது. என் நல்ல பாபி செஃப். வா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இது ஏன் கேக்ஸ்? சில விவரங்களை சேர்க்கிறேன். இது ஒரு ஸ்பையை போல இருக்க வேண்டும் மற்றும் உள்ளே குக்கீகள் இருக்க வேண்டும். ஆரியோஸ், நிச்சயமாக அனைவரும் அவற்றை விரும்புகிறார்கள். சரி, எல்லாம் தயார். மாண்டி, நீ முயற்சி செய்யலாம். ஓ ஆம், இது அற்புதமாக இருக்கும். நன்றாக. வாவ், இந்த கேக் சுவாரஸ்யமாக இருக்கிறது. காத்திருங்கள். இது ஜெல்லியா? அருமை, சுவையாக இருக்கிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? இது பயங்கரமாக இருக்கிறது. அத முயற்சி செய்கிறேன். இத பற்றி எனக்கு தெரியவில்லை. வாவ், ஒரு ஓரியோ கேக். ஒரு கடி எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்? பாட்டி அல்லது சமையல்காரர்? சமையல்காரர். ஆம், வெற்றி எனது. நான் முடிக்கிறேன். அதுதான், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் அதை சமைக்கவும். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கூடை வேண்டும். நான் நேரத்தை வீணாக்கவில்லை. சரி, இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சில பழங்களை எடுக்கிறேன். நீல பழங்கள், கருப்பு பழங்கள் மற்றும் ராஸ்பெரி பழங்கள். அருமை. ஓ, என் முதுகு. ஓ, என்னை மிஸ் செய்தீர்களா? நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன்.
சரி, சமையல் தொடங்கலாம். நமக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஆழங்களை நிரப்புகிறேன். அவற்றை கார்டில் கண்டுபிடிச்சேன். மிக்சரை மூடி ஆன் செய்து கலக்குகிறேன். அத பாருங்கள், நமக்கு ஒரு ஃபர்ரி ஸ்மூத்தி கிடைத்து விட்டது. இப்போ அதில் கொஞ்சம் தேன் ஊற்றுகிறேன். என்ன? ஓ பாபி, உங்களுக்கு தேன் பிடிக்கும்? இது ருசியாக இருக்கிறது. சரி, நான் உனக்கு ஒரு முழு கரண்டி கொடுக்கிறேன். தேன் ரொம்ப ஆரோக்கியமானது. அத சாப்பிடு தேனே. நன்றி பாட்டி. நீங்கள் அதை விரும்பியது மகிழ்ச்சி. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் அச்சு தேவை. நமது கலவையை அதில் ஊற்றி காத்திருக்கிறோம். அதை கொஞ்சம் குளிர்விக்க வேண்டும். நான் ஒரு விசிறி பயன்படுத்துவேன். அம்மா, நீ என்ன செய்கிறாய்? இது நிச்சயமாக நீண்ட நேரம் உறையும். நான் உனக்கு உதவுகிறேன். எனக்கு ஒரு பாக்கெட் மின்ட் மென்டோஸ் இருக்கிறது. இதோ, எனக்கு இப்போது குளிர்ந்த மூச்சு இருக்கிறது. இது நிச்சயமாக உறைந்து விட்டது. பார்ப்போம். வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. நன்றி பாபி. என் ஐஸ்கிரீம் தயார். நீ என்ன நினைக்கிறாய்? ஆஹா, எனக்கு பொருத்தமாக நன்றாக வந்திருக்கிறது. சரி, இது என் முறை. நான் கிரீம் மற்றும் பால் எடுக்கிறேன். ஓ ஆம், எல்லாவற்றையும் ஒரு கிண்ணத்தில கலக்குகிறேன். அடுத்தது ஐசிங் சர்க்கரை. அதை அப்படியே ஊற்றுகிறேன். ஏன் சில நிறங்களை சேர்க்க கூடாது? முழுமையாக சரியானது. இதோ என் ஐஸ் கண்டெய்னர். அவன் என்ன செய்கிறான்? நிறுத்துங்கள். நான் சில பனியை எடுத்து மிக்ஸியில் போடுகிறேன். சரி சரி சரி, இதோ அதை ஆன் செய்கிறேன். ஓ, அதை பாருங்கள். இப்போது நமக்கு பனி துகள்கள் கிடைத்து விட்டன. கிண்ணத்தில் நேராக ஊற்றி கலக்குகிறேன். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் கிடைத்து விட்டது. இப்போது அதை ஒரு ஆச்சில் மாற்ற வேண்டும். நன்றாக, நமது ஆச்சு ஒரு வஃபில் கோன் ஆக இருக்கிறது. நன்றாக நண்பர்களே. ஓ, இது சிறப்பாக இருக்கிறது. ஆனால் சுவாரஸ்யமான பகுதி முன்பாக இருக்கிறது. நான் தங்கத்தை எடுக்கிறேன். இல்லை, அது கண்களை கவர்கிறது. ஆமாம், உண்மையிலே அப்படிதான். நான் ஐஸ்கிரீமின் மேல் தங்கத்தை அரைக்கிறேன். இது செழுமையானது. நிறுத்து. அதை தொட முயற்சிக்க கூடாது. ஓ ஓ வாங்க ஹனி, கவலைப்படாதே. உனக்கு சுவையானது இங்கே. ஓ வாங்க. ருசியாக இருக்கிறது. நிறுத்து, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஓ ஆம், என்னிடம் ஐஸ்கிரீம் இருக்கிறது. கொஞ்சம் எடுக்கிறேன். ஓ, ஒருவேளை எல்லாவற்றையும் அடுத்தது நான் அதை நுடல்லாவில் மூழ்க வைக்கிறேன். அது முழுவதும் அதில் மூடப்பட வேண்டும். இப்போது நாங்கள் அதை வெளியே எடுக்க போகிறோம். வாவ், இதற்கு சில நெட்ஸ் காண்டி தூவோம். ஏன் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள்? சரி, மாண்டியை காத்திருக்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது? முதலில் ஊதா ஐஸ்கிரீமுடன் தொடங்கலாம். அற்புதம். ஆஃப். பேரீச்சம்பழங்கள் அருமை. இங்கே என்ன இருக்கிறது? தங்கத்துடன் கருப்பு ஐஸ்கிரீம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது என்ன? இந்த ஐஸ்கிரீம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. அதை விரைவாக முயற்சிப்போம். ருசியானது. எல்லாமே உண்மையில் சுவையாக இருக்கிறது.
நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. குளிர் அதிகமாகிறது. ஓப்ஸ்